டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் காவிரி பாசன மாவட்டங்களில் சேதமடைந்த 3 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்தான தகவல்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் டிட்வா புயல் காரணமாக காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கொட்டி தீர்த்து வரும் மழையால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா மற்றும் காவடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன எனவும், நன்றாக வளர்ந்து கதிர் வைக்கும் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதால் உழவர்கள் கவலையும் வேதனையும் அடைந்துள்ளார்கள் என அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். பருவமழையில் பயிர்கள் சேதமடைவதால் பாதிக்கப்படும் உழவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் விஷயத்தில் திமுக அரசு அடுத்தடுத்து செய்து வரும் துரோகங்கள் கண்டிக்கத்தக்கவை எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் வந்த கடந்த 4.5 ஆண்டுகளில் பலமுறை பருவமழையால் உணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு முறை கூட அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும், பலமுறை அவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனோ அந்த அளவுக்கு உழவர்களை திமுக அரசு பழிவாங்கி வருவதாகவும் அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த ஆண்டுகளில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 39, ரூபாய் 52, ரூபாய் 90,000 என நிவாரணம் மற்றும் காப்பீட்டு தொகையை வாரி வழங்கிய பெருமை திமுக ஆட்சியாளர்களுக்கு உண்டு எனவும் விமர்சனம் செய்திருக்கிறார். தமிழ்நாடு கடுமையான வளர்ச்சியை சந்தித்த காலத்தில் உழவர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை விட இந்த திமுக ஆட்சியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதனால் காவிரி பாசன மாவட்டங்களில் உழவர்கள் பெரும் கடன் சுமைக்கு ஆளாகியுள்ளனர் எனவும், அதனால் அதை பற்றி திமுக அரசு கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டுகளிலும் நடப்பு வடகிழக்கு பருவமழையின் தொடக்கத்திலும் நெற்பயிர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யாமல் உழவர்களை ஏமாற்றிய திமுக அரசு மீண்டும் ஒரு முறை துரோகம் செய்யக்கூடாது எனவும், டிட்வா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.